ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கறதுக்கு ரியா ரெப்யூட் தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து NXTல வந்து டெபியூ ஆகியிருக்காரு. அவருடைய பேரு மேசன் ரூக். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் டெபியூ ஆன அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டாருல திருப்பி பிராக் லெஸ்னர் பிறந்து வால்மார்ட்ல இருந்துன்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவன் எவ்வளோ தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்து பயங்கர கோவமா பேசினாலும் நமக்கெல்லாம் இந்த தேன் வந்து பாயுது காதினில்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் அவர் ரொம்பவே ஓட்டுறதுக்கு காரணம் அவர் பார்க்கறதுக்கு WWE சூப்பர் ஸ்டார் மாதிரியே இல்லை, எந்த ஒரு தகுதியுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் குண்டா இருக்கு. பட் இதே சிச்சுவேஷன்ல நிறைய WWE சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு நல்ல உதாரணம் வந்து கண்டிப்பா குந்தர் தான். அவருடைய பிகினிங் ஸ்டேஜ்ல வால்டர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணும்போது பயங்கர குண்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று எடுத்துட்டு வந்து இப்போ பார்க்கறதுக்கு பயங்கர ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல மேசன் ரூக்கும் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் பண்ற அந்த பாயிண்ட் வந்து எப்பயுமே நமக்கு ஈஸியாகவும் இருக்க போறதில்ல. எவ்வளோ ஃபெயில் ஆகினாலும் அதுல கிவ் அப் பண்ணாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது தான் பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம பிக் டாக் கேரக்டரான ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கலாம். அவரையுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல யாருமே வந்து அவரை ஏத்துக்கல, யாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணல. அவருடைய மைக் ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இப்ப அவர் முறையடிச்சு இம்ப்ரூவ் பண்ணி இப்ப அவர் மைக்கை எடுத்தாலே நிறைய பேர் வந்து துண்டக்கான துணியக்கானு ஓடுறாங்க, யாரை என்ன சொல்ல போறதோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா மேசன் ரூக்கும் கொடுப்பாரு. அது அவருடைய கேரக்டரா இருக்கட்டும் இல்லைன்னா அவரோட பிசிக்கா இருக்கட்டும் ரெண்டுலையுமே. ஆனா வெறும் அவர் குண்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் தான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க லைஃப்லயும் யாராவது உங்களை நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை விட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் ஃபேட், யூ ஜஸ்ட் ஹேவ் ஃபேட். அண்ட் அந்த ஃபேட்டை பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் அதை குறைச்சிக்கலாம். நீங்க அதுக்கு ஒழுங்கான ஒரு எஃபர்ட்டை போட்டா